வணக்கம் சார். வணக்கம். முன்னாடியே சந்திச்சு பேசியிருந்தோம். ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய கருத்துக்கு உங்க பதில் என்ன அப்படின்றத அன்னைக்கே சொல்லிட்டீங்க. நாங்க தாவேக்காக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு. இன்றைக்கு உங்க தலைவரும் வந்து அறிக்கையானது வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல உங்களுக்கு அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்ல வராருன்னு என்ன புரிஞ்சது? என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, காலம் பதில் சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. அது தேர்தலில் நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அதுதான் நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ ரஜினி ரசிகர்களுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய மெசேஜ்னா என்னது? அதுதான் நான் சொன்னேன்ல. டிவிக்கே புறக்கணிப்போன்னு சொல்லாமல் சொல்றாரு நாங்கள் நினைக்கிறோம். டிவிக்கேவை புறக்கணிங்கன்றது தான் அவருடைய நிலைப்பாடாக இருக்குது. அப்போ அதிமுகவையும் சரி திமுகவையும் சரி அவர் வந்து அதிமுகவில இருந்து எல்லாருமே வந்து நேற்றைக்கு எதிர்க்க அறிக்கைகள்லாம் கொடுத்திருந்தாங்க. திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் வந்து ரஜினி அவர்களுக்கு தான் ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அப்போ அவர்களை பற்றி உங்க பார்வை என்ன சார்? அதாவது எங்கள் தலைவரை பொறுத்த மட்டுக்கும் அவர் வந்து கற்பூரம் மாதிரி. அதாவது படையப்பல சொல்லியிருப்பாங்க, ஏழை ஏற்றினாலும் பணக்கார ஏற்றினாலும் ஒரே ஜோதி தான். அது மாதிரி அவர் வந்து அரசியல் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஏற்கனவே ஆல்ரெடி நான் வந்து நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பேன். அரசியல் பாகுபாடு இல்லாத ஒரே மனிதர் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எல்லாரையும் நட்போடு தான் பார்ப்பார். அதாவது விரோதியையும் மன்னிச்சு ஏற்றுக்க அப்படின்றது தான் எங்கள் தலைவரோட பாலிசி. ஏன்னா நான் தமிழ் சீமானில் எவ்வளோ பேச்சு பேசியிருப்பார். ஏன்னா அவரே வீட்டுக்கு தேடி போய் பார்க்கும்போது கூட அவர் வந்து அவாய்ட் பண்ணாமல் கூட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. அதான் எங்கள் தலைவரோட பண்பு அதுதான். அதனால் அவர் வந்து எந்த அரசியல் பாகுபாடு இல்லாதனால தான் அந்த ட்விட்லேயே சொல்லியிருப்பார். எல்லாருமே சேர்த்து தான் சொல்லியிருப்பார். டிஎம்கே அமைச்சர் ரகுபதி சார்லேருந்து ஐயா எடப்பாடி பழனிசாமியிலேருந்து தொல் திருமாவளவன்லேருந்து எல்லாருமே நயனா நாகேந்திரன் வரைக்கும் பிஜேபி எல்லாருமே பொதுவாக சொல்லியிருப்பார். எல்லாரையும் சொல்லி நடிகர் அமீர் வரின்னு சொல்லி அடுத்து என்னை வாழ வைத்த தெய்வங்களான அதாவது எங்களை சொல்கிறார். எல்லோரும் சேர்ந்து இது பண்ணாரு. என்னோட வாழ்த்துக்கள், என் முறை அவதூறாக பேசினது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்கு அதான் அவர் சொன்னார். காலம் பற்றி அவர் சொன்னி இது அவர் ஆதவ அர்ஜுனா அவர் கருத்தை வச்சதுக்கு அப்புறமா இப்போதான் வந்து அறிக்கை வருது. ஆனால் நேற்றைக்கு தான் அதிமுகவினுடைய பல பேர் என்டிஏ அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே வந்து அறிக்கையும் கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ காலதாமதப்படுத்தி அந்த அறிக்கை வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், நயனா நாகேந்திரன் அவர்கள், கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே, ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன் எல்லாருமே வந்து அறிக்கையை கொடுத்திருந்தாங்க. என்டிஏ அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் அறிக்கையை கொடுக்குறாங்க. அப்போ என்ன காரணம்? அதுவும் அவர் சொன்ன மறுநாளே கொடுத்திருந்தாங்கன்னா உடனே அறிக்கை கொடுக்குறாங்க அப்படின்றது. இவ்வளவு நாள் தாமதப்படுத்தி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அதாவது அவர் அப்படி ஒரு பின்புலம் இருந்திருந்தா இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்லுவான்னு சொல்லியிருந்தா குறிப்பிட்டு இவங்களை மட்டும் சொல்லியிருப்பாங்க. அதாவது டிஎம்கேல இருக்க அவர் அமைச்சர் பேரோ மற்றவங்க பேரில் இழுக்க வேண்டிய அதாவது திருமாவளவன் வந்து எந்த கூட்டணியில் இருக்கார்? திமுக கூட்டணியில் இருக்கார். அப்போ பார்த்தோன்னா அவங்க பேரில் தவிர்த்துருக்கலாமா? இவங்க சொன்னதுனால தான் அவர் சொன்னார்னா அவருக்கு வந்து 1008 வேலைகள் இருக்கும். அவருக்கு ட்விட் பண்ணணும் அந்த டைமில் அவரோட அட்மினுக்கு அந்த இதில் தோணிடும். இல்லை எங்கள் தலைவரை சொல்கிறேன். அவங்க எடப்பாடி பழனிசாமி அவங்கள பற்றி ஐடியா சொல்கிறதுக்கு நம்ம வந்து அவங்க திடீர் பாசம் என்ன காரணம்? அவங்க ரஜினி மேலே திடீர் பாசம் வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அது என்ன காரணம் நீங்கள் ஏடிஎம் கேட்குறீங்க தான் கேட்கணும். நாங்கள் வந்து எங்கள் தலைவரை பற்றி தான் கருத்து சொல்ல முடியும். நாங்கள் வந்து கட்சி ரீதியாக வந்தோன்னா இப்போ திமுக பற்றியோ அதிமுக பற்றியோ கருத்து சொல்லலாம். ஒன்று ரஜினி ரசிகம் பயந்துட்டான்னு சொல்லாதீங்க. ரஜினி ரசிகம் எல்லாரை பற்றியும் கருத்து சொல்லுவாங்க. ஒருவேளை ரஜினி ரசிகர்களுடைய வாக்குகள் வாங்குறதுக்காக திடீர்னு இருக்கலாம் போட்டிருக்காங்க. அதாவது ரஜினியை அதாவது எங்கள் தலைவரை டார்கெட் பண்ணி இல்லாத அரசியலே கிடையாது. அதை 25 வருஷமா எங்கள் தலைவர் அரசியல் இல்லாமல் இருந்தாலும் ஒவ்வொரு தேர்தலையும் இவர் யார் ஆதரவாக இருப்பார், யாருக்கு அலைன்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு எல்லா ஒத்துமொட்ட மீடியாவும் அவரே தான் அதை என்ன சொல்லுவாங்க, கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்டே இருக்கும். இவர் என்ன வாயை திறப்பார், யார் சொல்லுவார். ஏன்னா ஒரு என்ன சொல்ற ஒரு பாப்புலரான ஃபிகர் அவர். அதனால் பிரபலமானவர்னால யாருக்கு ஆதரவு கொடுப்பாரு அப்படின்னு அது 96 இப்போ சொல்லுவாங்க. இப்போ உள்ள 2K கிட்ஸ் சொல்லுவாங்க 96 இதெல்லாம் 93லேயே ஆரம்பிச்சாச்சு. 92 93லேருந்தே மன்னன் படம் அண்ணாமலை படம் வர காலத்துலேயே ஆரம்பிச்சாச்சு. யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க, என்ன பேசுவார், இவர் ஏதாவது ஒரு வார்த்தை வெளியே விடுவாரா. அதாவது அப்போல்லாம் மீடியா கிடையாது. பேப்பரில் துண்டு நியூஸாக வராது, தலைப்பு செய்தியாக வரும். இவர் பேசினாருன்னா அதான் ஃப்ளாஷ் நியூஸு. அப்படி அப்போலேருந்து அவரை சுற்றி தான் அரசியல் நடந்துட்டுது. ஆனால் அவர் அரசியலில் அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு என்ன தோணுதோ அப்படின்னு செஞ்சுட்டு போயிடுவார். ஓகே. இப்போ விஜய் கட்சியிலேருந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் இப்படி பேசியிருந்தாரு. இப்போ வரைக்கும் வந்து ஒரு வருத்தமோ மன்னிப்போ வந்து அவர் எதுவுமே கேட்கலாம் இல்லை. அதுவும் எதுனாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்கிறாருன்ற செய்தியும் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன பதில் பார்த்துக்கலான்னு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரா? அப்படியா? அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? கோர்ட்டில் பேசுறது என்ன இருக்குது? இல்லை சார், இப்போ அவர் வந்து இப்போ வரைக்கும் வருத்தம் தெரிவிக்கல, மன்னிப்பும் கொடுக்கல எதுவுமே. இப்போ நான் ரஜினி அவர்கள் சொல்லியும் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. எங்களுடைய ரசிகர்கள் அவங்க என்ன விரும்புறாங்க, என்னுடைய கட்சியிலேருந்து யாரும் இறங்கி போவேனா அப்படின்றது தானே விஜய் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்குது அப்படின்னு கருத்துக்கள் வருது. உங்களுக்கு என்ன தோணுது?
அது அவர் சொல்கிற மாதிரி நான் வருத்தம் தெரிவிக்கலைன்னா அவர் பேசிட்டாரு. அவர் வந்து இப்போ வருத்தம் தெரிவிச்சார்னா விஜய் ரசிகரை மதிக்க மாட்டாங்க. மெயின் பாயிண்ட் என்னென்னா விஜய் ரசிகரை மதிக்க மாட்டாங்க. இதே நீங்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் விஜய். காங்கிரஸ் கூட்டணி கிடைக்குமான்னு பார்த்தாரு. அவங்க 30 சீட்டு கொடுத்து டிஎம்கே ஒதுக்கிடுச்சு. அது என்டிஏ கூட்டணி அலைன்ஸ் வரும்னு அரசியல் புரசல பேச்சில் நடந்தது. என்டிஏ கூட்டணி வச்சாருன்னா இவருக்கு கிடைக்கிற ஓட்டும் கிடைக்காம போயிடும். ஏன்னா நிறைய மாவட்ட செயலாளர் எதிர்ப்பு தெரிவித்து வீடியோலாம் வந்திருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு பேசக்கூடாத வார்த்தையை பேசிட்டாரு. மறுப்பும் தெரிவிக்க முடியல, மன்னிப்பும் கேட்க முடியாத நிலைமையில் ஆதவர்ஜுனா உட்காந்துருக்காரு. இன்னொரு விஷயம் சுருக்கமாக சொல்ல போனோம்னா, ஐயா விஜய் ஐயா கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்கள் இந்த புசி ஆனந்தி ஆதவர்ஜுனா கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அமைதிப்படை படம் ஞாபகம் தான் வருது. அதில் வர அமாவாசை கேரக்டர் தான் இவர் யார் நம்ம ஆதவர்ஜுனா இருப்பார்னு நினைக்கிறேன். இவர் அமுக்கிட்டு அவர் மேலே வரலான்னு பார்க்குறாரு. அதான் நடக்குது போல. ஏன்னா எந்த ஒரு அதாவது கூட்டணி கிடையாது, பின்புலம் எதுவுமே கிடையாது. வெறும் சினிமா மோகத்தால் கொண்ட ரசிகர் கூட்டம் மட்டும். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் பாதி பேர் அண்டர் 18 தான். அண்டர் 18 உள்ள ரசிகர் கூட்டத்தை மட்டும் வச்சுட்டு இப்போ ஒரு 16 வயசு பையன் வீட்டில் போய் நீங்கள் வந்து அம்மா விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் செவுளு மேலே கொடுத்து போய் படிடான்னுவாங்க. நல்ல அம்மா அப்பா அதான் செய்வாங்க. நல்ல அம்மா அப்பா அதான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஓட் பேங்கே கிடையாது, ஓட்டு வங்கியே கிடையாது. பொது ஜனங்கள் சொல்லுவாங்க ஓட்டு போகிறோம் அப்படின்னு. மாற்று வேணும் அவங்க நாம் தமிழருக்கு கொண்டு போய் ஓட்டை போடுவாங்க. மாற்றி வேறு யாருக்கு போடணும்னு நினச்சா நாம் தமிழருக்கு போடலாமே, அந்த மாதிரி போடுவாங்க. இவங்களுக்கு தான் போடுவாங்கன்னு சொல்லி அதாவது சொல்கிறவங்களாம் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. இன்றைக்கி வந்து விஜய்க்கு நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நாளைக்கு யோசிப்பாங்க, இப்படி இருக்குது அவர் போட்டு என்னப்பா வரும், இதை ஏடிஎம்கே போட்டால் 2000 கிடைக்கும்பா, டிஎம்கே போட்டால் 2000 கிடைக்கும்பா, அதை தான் யோசிப்பாங்களே தவிர இது போட்டு ஓட்டு வேஸ்ட் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது. அப்படி தான். ஏன்னா எல்லாமே யோசிக்கக்கூடிய மக்கள் தான். ஏன்னா அவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைச்சதா சரித்திரமே கிடையாது. இதே விஜயகாந்த் ஐயா வந்து தனியாக நின்னார், ஒரே ஒரு சீட்டு தான் எடுத்தார். அவருக்கு எந்தவித நெகட்டிவ் இதுவும் கிடையாது. அவருக்கு வந்து எந்த ஒரு சினிமா ஃபீல்டையும் பொறுத்த மட்டுக்கும் இருந்தது, போட்டி இருந்தது. ரஜினியா விஜயகாந்தா கமலா அப்படின்னு போட்டி இருந்தது அந்த காலத்தில், ஆரோக்கியமான போட்டி. இப்போ அப்படி கிடையாதுல்ல. அதாவது கூலி படம் வந்தது, அவ்வளோ விஜய் ஃபேன்ஸ் வந்துட்டு படம் நல்லா இல்லைன்னு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தாங்க. வந்து டிவிக்கு கூடிய தூக்கி காட்டுறது, இந்த மாதிரி தற்கொலைத்தனமாக பண்ண ஆரம்பிச்சு இந்த ஜென்ரேஷன் வந்ததுக்கப்புறம் தான். அந்த காலத்தில் ஒருத்தரோட உன் படம் 100 நாள் ஓடிச்சா என் படம் 175 நாள் ஓடும் அப்படின்னா போட்டி வந்து ஆரோக்கியமாக தான் இருந்தது. அந்த படத்தோட இதை வந்து அழிக்கணும், இந்த படம் ஓட விடாமல் பண்ணணும் அப்படின்ற இதெல்லாம் விஜயகாந்த் சார் ஃபேன்ஸும் கிடையாது, ரஜினி சார் ஃபேன்ஸும் கிடையாது, கமல் சார் ஃபேன்ஸும் கிடையாது. இப்போ தான் இந்த இதெல்லாம் போட்டி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 90s பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் காம்படிஷன் வர மாதிரி டயலாக் இருந்திருக்காங்க. ஒருத்தர் பாராட்டி தான் பேசுவாங்க. அதாவது இல்ல படத்துல டயலாக்ஸ் ரெஃபரன்சஸ்லாம் இருக்க தானே சார் செஞ்சது. ரெஃபரன்சஸ் இருக்கு மேடம். ரஜினியும் ஓப்பனா கமல்ஹாசன் ரஜினி அவர்களும் படத்துல வந்ததே கிடையாதா? இல்ல அதாவது நான் என்ன சொல்ல அந்த டாபிக் உங்களுக்கு புரியல. எந்த ஒரு படத்துலயாவது ரஜினி சார் கமல் சாரை தாத்து பேசியிருக்காரா, இல்லை கமல் சார் ரஜினி சாரை தாத்து பேசியிருக்காங்களா? சொல்லுவாங்க. ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்காக எடுத்து கமல் சார் காட்டுவார். இது யார் அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் சொல்லுவார், இது யார், ஸ்டைல் மன்னன் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் சொல்லுவார், முத்து படத்தில் வடிவில் அடித்து கூட்டுப்பான், அவனை அடிங்க, அவனை பெரிய கமலஹாசனா நினைப்ப அப்படின்னு. ஒரு கழுகு படத்தில் ஃபோன் பேசியிருக்கும்போது தலைவர் சொல்லுவார், அது என் பேர், அது என் கமலஹாசன், அது சொல்லிக்கிறேன்டா, கமல் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்வார். ஒவ்வொரு படத்துலையும் சிவாஜி படத்தை சொல்லுவார், கிளம்பிட்டேன்னா சும்மா கமலஹாசன் மாதிரி இருப்பேன்ல அப்படின்னு. அதாவது ஒவ்வொரு படத்துலையும் நண்பர் அப்படி தான் சொல்லுவாரை தவிர, இதே வந்து விஜய் எடுத்துக்கங்க, என்ன சொல்லுவார், வாழ்க்கை ஒரு வட்டம் டைலாக், தோக்குறோம் ஜெயிப்பான், ஜெயிக்கிறோம் தோப்பான். இவர் படம் டவுன் ஆகும்போது இவர் பேசுகிற டைலாக் அதே மாதிரி அவர் பேசுவார், அஜித் பேசுவார். இந்த காம்படிஷன்லாம் வர ஆரம்பிச்சு இந்த ஜென்ரேஷன். ஆனால் அவங்க வந்து பெருசாக வந்து அஜித் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மெச்சூர் உள்ளவங்க. படம் வேற வாழ்க்கை வேறு அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே ரசிகர் மன்றம் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இதில் அப்படியே கொண்டு போயிட்டார். அந்த டாபிக் அந்த இதில் அப்படியே அந்த மைண்ட் செட்டில் அவங்க போயிட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறது, பெருசாக வந்து
எந்த ஒரு இதுலையும் இல்லாதனால அஜித் சார் எதை பார்த்தாலும் அப்படி ஒதுங்கி போறேன்னா தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படி ஆனா இருக்கனால இப்ப அப்படி நீங்க இருக்க முடியாதுல்ல. தன்னை மதிச்சு வந்து ஃபேன்ஸ வந்துட்டு வேணான்னு டக்குன்னு சொல்றது. வேணான்னு அவர் சொல்லல. ம். ஏன்னா எவ்வளவு விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. இப்போ பாசமா ஃபேன்ஸ் வராங்க. ஆமா, அப்போ fans இப்போ அந்த பாசமா ஃபேன்ஸ் வந்தனால தான் 41 பேர் செத்து இல்ல சார், போயிட்டாங்க. இப்போ அந்த ஃபேன்ஸ் அஜித்தோடைய ஃபேன்ஸ் எல்லாம் வரும்பொழுது ம். நம்ம மானம் போகுது அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த இடத்துல வந்து தவிர்க்க தான் செஞ்சார். மானம் போகுது அப்படின்ற மாதிரி அவரை விரும்பி வரக்கூடியவர்களை இப்படி ட்ரீட் பண்றாருன்னு சொல்லி அப்பவும் நிறைய கருத்துக்கள் வரதான் செஞ்சுச்சு. அப்போ அதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா? இப்போ ரஜினி அவர்கள் வந்து நீங்க எல்லாரும் வந்து அவரை பார்க்கணும்னு போறப்போ நீங்க இப்படி எல்லாம் வராதீங்க, உங்க வெளிநாட்டுல வந்து மானத்தை வாங்காதீங்கன்னு சொன்னா அது சரியா இருக்கும்? அதாவது ஒரு ரசிகன் சொல்றதை கேட்கறவன் தான் ரசிகன். ஒரு தலைவர் சொல்றதை கேட்கறவன் தான் ரசிகன். தலைவர் சொல்லி கேட்காம கம்பத்து மேல இருக்கணும் தற்கூரி. எங்க தலைவர் வந்து சொன்னார், எப்பவுமே சொல்லியிருக்காரு. தர்பார் ஆடியோ லஞ்சுக்கு அவர் ஒரு பர்த்டே வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஆடியோ லஞ்சில் நின்று சொல்லிட்டு போனார், தயவுசெய்து என் வீட்டுக்கு வராதிங்க, நான் பிறந்த நாளைக்கு இருக்க மாட்டேன், இது எனக்கு தெரியும் அப்படின்னு. இந்த விஷயம் எதுக்குன்னா, ஒரு பையன் கையை கிழிச்சிக்கிட்டான், கேட்டுக்கு முன்னாடி கையை கிழிச்சிக்கிட்டான், தலைவரை பார்க்க முடியலன்ற ஆதங்கத்தில். அதே மாதிரி அவர் ஏற்கனவே பழைய இன்டர்வியூஸில் நிறைய இன்டர்வியூ, எத்தையும் ஊர் தாண்டி வரீங்க, தலைவரை பார்க்க முடியலன்னு கையை கிழிக்கிறது மட்டும் தற்கொலைத்தனம் இல்லையா? அதை தான் அவர் வேணான்னு தவிர்த்துட்டாரு. அது மாதிரி இப்போ நாங்கள் செய்கிறது இல்லைன்னு சொல்கிறோம். இது வந்து நீ ஆரம்பத்திலே கட் அவுட் வைக்கும்போது, ஃப்ளெக்ஸ் வைக்கும்போது நீங்கள் வருத்தம் கட் அவுட்டை கிழிக்கிறது, ஃப்ளெக்ஸை கிழிக்கிறது, அந்த சண்டையை ஒரு மாஸ்டரில் சொல்லியிருப்பார், ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். அதாவது தேர்தல்ன்றது கல்லூரியிலேருந்தே ஆரம்பித்தாதான் இங்கே பண்ணுறத அவன் வெளியே போய் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். அதே நீ ரசிகர் மன்றமாக இருக்கும்போது ரோகிணி தேட்டர் போட்டு உடைச்சானுங்க. அதாவது ரோகிணி தேட்டர் போட்டு உடைச்சாங்க. ஏதாவது ஒரு அறிக்கை, இப்படிலாம் செய்யக்கூடாது, இப்படி செய்கிறவங்கள நான் அதை யார் பொறுப்புன்னு பார்த்தா அவங்கள மன்றத்துலேருந்து நான் தூக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாரா? ஒரு வார்த்தை சொல்லு. இதே கோட்டை மேடை, கோயம்புத்தூரில் கோட்டை மேடை திரைப்படம் வந்த நேரத்தில் பெரிய இஷ்யூ ஆச்சு. 100 லிட்டர் பாலை என்ன திருடிட்டாங்க விஜய் ஃபேன்ஸ். உலகத்திலே பாலை திருடி அபிஷேகம் பாலை அபிஷேகம் பண்ணுறதே தப்பு. அந்த பாலை வந்து நீ அபிஷேகம் பண்ணுற பாலை நீ வந்து அடுத்தவங்க பாலை திருடி அபிஷேகம் பண்ணியிருக்க. அதுக்கு அவங்க நாஞ்சில் சங்கத்தில் இருக்க என்ன சொன்னாங்க, விஜய் வந்து இதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கணும். எந்த காலத்திலையும் வாயை திறக்காதவர் தான் விஜய். எதுக்குமே வாயை திறக்க மாட்டார். அவர் என்ன விஷயத்துக்கு வாயை திறந்துருக்கு இது வரைக்கும்? இப்போ நீங்க சினிமாவில இருந்து அவர் அரசியலுக்கு வரும்பொழுது இப்போதான் வந்து ஆதவ அர்ஜுனாலாம் இப்படி பேசுறாரு, ரஜினி அவர்களை தாக்கி பேசுறாரு. நீங்க ஆரம்பத்துல இருந்தே அவரை வந்து அவருடைய அரசியல் பிடிக்காம இருந்தீங்களா, இல்ல வர்றப்போ சரி வரட்டுமே அப்படின்னு நினைச்சீங்களா? யாரு? விஜய். அது மொத்தத்தில் நான் சொல்கிறேன்ல, இதுனா அந்த காலத்தில் ஒரு பழம், சின்ன பிள்ளை வெல்லாமல் வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. இவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும்? இவருக்கே மொத்தமே 51 வயசு தான் ஆகுது. இதில் 30 வருஷம் ஃபுல்லாக படம் நடிச்சிட்டாரு. இதில் அவருக்கு அதாவது ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் சார் அந்த காலத்தில் வந்தார்னா, படத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வரேன்னு சொன்னார்னா, எம்ஜிஆர் வந்து முதல்ல காங்கிரஸில் இருந்தார், அடுத்து அண்ணா கூட போய் டிஎம்கேல சேர்ந்தார், பொருளாளராக இருந்தார், அப்புறம் எம்எல்ஏ இருந்தார், அதுக்கு முன்னாடி எம்சிஆர் இருந்தார். இவ்வளோ முடிச்சுட்டு தான் அவர் டைரெக்டாக லதாமா கிட்ட இருந்து டியூட் பாடிட்டு வந்து உடனே நான் நின்று கட்சி ஆரம்பித்து இது பண்ணல. அப்படி வந்த பிறகும் அவர் என்ன பண்ணார்னா, கூட்டணி அமைச்சு தான் ஆட்சி அமைச்சார். அப்போ இத்தனை பேர் கூட ட்ராவல் பண்ணி வந்தார். அது மாதிரி அம்மா ஜெயலலிதா அவர்களை பார்த்தாலும் அந்த காலத்தில் ஆரம்ப காலத்துலேருந்தே எம்ஜிஆர் அவர்கள் கூட அரசியல் பயணம் பண்ணி எல்லா பிரச்சார கூட்டங்கள்லாம் பேசி, இது விஜய் அவர்களை வந்து மேடையில் பேசுகிறாரு, ஸ்கிரிப்ட் பார்த்து பேசுகிறாரு, படத்தில் டைலாகை கொடுத்து பேசுகிற டேரக்டர் ஆக்டர் தான். இதே ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து நீங்கள் பேசுங்களேன், ஒரு 10 நிமிஷம் நின்று பேச சொல்லிடுங்க விஜய், பேப்பர் இல்லாமல் நின்று பேச சொல்லுங்கள். இதே அன்றைக்கி ஆதவஜி தான் சொல்கிறாரு. அவர் ஸ்டாலின் சாரை கூப்பிடுங்க, விஜய் சாரையும் கூப்பிடுங்க, 2 பேரும் யார் அதிக நேரம். எப்போ அது பேர் விவாதம், ப்ரெஸ் மீட்டு கிடையாது. ப்ரெஸ் மீட்டு தனியாக கொடுக்குறது. இப்போ நானே பேசிகிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம், எனக்கு அரசியல்னால் என்னென்னே தெரியாது, சாதாரண பாமர மக்கள் நானே இவ்வளோ நேரம் பார்க்காம பேசிகிட்டு இருக்கேன். உங்களால் ஒரு பேப்பர் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் பேச முடியலையே. உடனே அவர் தப்பு பண்ணிட்டாரு. அவர் ஸ்டாலின் பேசும்போது பேப்பர் பார்த்து தப்பாக பேசுகிறாரு அப்படின்னு அவர் பண்ணார், இவர் பண்ணுறதுக்கு என்ன கூந்தலுக்கு நீங்கள் வரணும்? எதுக்கு நீங்கள் வரணும்? அதுக்கு அவங்களே இருந்துட்டு போகிறாங்களே. சரி சரி, இப்போ ஆதவ அர்ஜுனா வந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னா அந்த மன்னிப்பை ஏற்றுப்பீங்களா? இனிமேல் ஏற்றுப்பீங்களா? ஏன்னா ரஜினி அவர்கள் அறிக்கை கொடுத்துட்டாரு, எல்லா தலைவர்களும் அறிக்கை கொடுத்துட்டாங்க, இப்போ வரைக்கும் வரல. ஆனால் இதுக்கப்புறம் அழுத்தம் அதிகமாகி அவர் வந்து வருந்தி அவர் மன்னிப்பு கேட்குறாரு, இல்லை வருத்தம் தெரிவிக்கிறாரு அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா? ரஜினி ரசிகர்கள் மன்னிச்சுரக அவர் பாஷா, நாங்கள் பாஷா இல்லை, நாங்கள் ஆன்டினி. ஆனால் எங்கள் தலைவரை தொட்டதை நாங்கள் விட்டதே கிடையாது, விட்ட மாதிரி சரித்திரமும் கிடையாது இது வரைக்கும். அதாவது அவங்க இப்போ வரையும் சோசியல் மீடியாவில் கேட்டுட்டு இருக்காங்க, ஆதவ அர்ஜுனாக்கு இவ்வளோ பொங்கி எழுதுறீங்களே, சீமான் அவர் பேசினாரு, சாட்டை துறைமுறை இவ்வளோ பேச பழைய வீடியோவை ரிப்பீட் பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க. அதே சீமான் அவர்கள் அவ்வளோ பேசினவர் தான் போய் வீட்டு முன்னாடி காவலிருந்து வீட்டுக்குள்ளே போனார்.
சாட்டை துறைமுகன் இன்ன வரைக்கும் அவரை புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. அவங்களுக்கு அந்த டைமில் அரசியல் வரும்போது விரோதியாக இருந்தது. இதே சீமான் அவர்களையும் வீரலட்சுமி அவங்களையும் கண்டித்து வட சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ரஜினி ரசிகர்கள் இருக்கவங்க. உங்களை டெய்லி கழுவி ஊத்துறாரு, போலம் பொழக்கிறாரு சாட்டை துறைமுகம். நீங்கள் என்ன ஃபேக் ஐடி வச்சுட்டு கதற தான் செய்கிறீங்க சோசியல் மீடியாவில். ஏன் நீங்கள் ரசிகர், நீங்கள் வந்து வலிமையானவர் தானே, நீங்கள் வலிமையான ரசிகர்கள் தானே. இதே அவரை பார்த்து சாட்டை துறைமுகம் எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது தானே. ஒரு ரசிகர் பேசினார் தேனிக்கு வந்துருங்க, தேனிக்கு வந்தால் அவ்வளோதான். அது இதெல்லாம் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்குது. அரசியல் ஒரு கண்டன அறிக்கை தெரியும், இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணு, எங்களை மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணு. இதை நீ அங்கே வா அடிப்பேன் இங்கே வா அடிப்பேன்னு சொல்கிறதுக்கு இது வந்து அராஜக அரசியல். இது இந்த மாதிரி நீ அப்படி கூப்பிட்ட பிறமா தைரியமாக போட்டார் சாட்டை துறைமுகம், ஓட விட்டார். இந்த மாதிரி உங்களுக்கு திராணியே இல்லை, நீங்கள் பேசக்கூடாது. இப்போ நீங்கள் விஜய் ரசிகர்களை திராணி இல்லை, இல்லை விஜய் ரசிகர்கள் வந்து அராஜக அரசியல் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ இதுக்கு முன்னாடி ரஜினி அவர்களை சுற்றி தான் இங்கே எல்லாமே நடந்துட்டு இருக்கு, அரசியலே நடந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ விஜய் அவர்களை சுற்றி அரசியல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து அந்த ரஜினி அவர்களுக்கோ இல்லை அவருடைய ஃபேன்ஸ்க்கோ வந்து ஏற்றுக்க முடியல, அதனால தான் இப்படி உடனே வந்து சொல்கிறாங்க. விஜய் அவர்களை சுற்றி என்ன, அதாவது இதுக்கு முன்னாடி விஜயை சுற்றி ஒரு அரசியல் நடக்குது அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது அலையன்ஸ் கொடுத்து ஜெயிக்க சொல்லியிருக்கணும். இப்போ நீங்க அலையன்ஸ் இல்ல அவர் வந்து அவருடைய ஓட் பர்சன்ட் என்ன இருக்கு, அதெல்லாம் அது இன்னொரு அன்டெஸ்டடா தான் இருக்காரு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இப்ப கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதிமுகவே அவங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு எப்படியோ இப்ப ரஜினி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கல, அவர் வந்து ஒரு பெரிய ஐகானா இருந்ததுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் செய்யாத ஒண்ணு செய்யறாரு அப்படின்ற ஒரு வன்மமா அப்படின்ற ஒரு கருத்து வருது. அவர் செய்யாத ஒரு விஷயத்த இவர் என்ன செஞ்சிட்டாரு, கட்சி மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்காரு. நான் கேட்குறேன், கட்சியை மட்டும் ஆரம்பிச்சாரு. இதை எல்லாருமே இதே நம்ம காமெடி நடிகர் மயில்சாமி இதே விசில் சின்னத்தில் நின்றவர் தான், சுயேட்சையாக நின்னார், அவ்வளோதான். கட்சி ஆரம்பித்தவங்க கணக்கிலே இல்லை. நம்ம இந்த நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்காதவங்களே நிறைய, டி ராஜேந்தர், பாக்யராஜ், ராமராஜன் எல்லாருமே தான் கட்சி ஆரம்பித்தாங்க. கட்சி ஆரம்பிக்கிற ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கட்சி ஆரம்பித்து நீ என்ன பண்ணீங்க, 3 வருஷம் ஆயிருக்கு. 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணால் சரி, நீங்கள் வந்து எங்கள் தலைவரோட பண்ணிட்டீங்க, இது பண்ணிட்டீங்க அப்படின்னு. அன்றைக்கி வந்து காவேரி ஆர்ப்பாட்டம் பண்ணார் எங்கள் தலைவர், காவேரி பிரச்சனை நடக்குதுன்னு. நீங்கள் இது வரைக்கும் விவசாயியை பற்றி பேசுகிறீங்க, ஒரு காவேரிக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்குறீங்களா? சரி சார், இப்போ அவர் கொடுக்கல, அவர் வந்து பேசுறதுக்கு பயப்படுறாருன்னே வச்சுக்கோங்களேன். ரஜினி அவர்கள் வந்து தூத்துக்குடியில் வந்து பிரச்சனை நடந்தது, ஸ்டெர்லைட் இஷ்யூ நடந்தது, எவ்வளவோ பிரச்சனைகள் ஆனது நடந்திருக்கு. 18 பேர் இப்போ இங்கே தூத்துக்குடியில் அவ்வளோ பேர் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ரஜினி அவர்கள் கிட்ட இருந்து அவசரமாக ட்வீட் வந்தது கிடையாது. ஆனால் கரூரில் 41 பேர் இறந்துட்டாங்கன்னு உடனே ட்வீட் போடுறாரு. அப்போ விஜய்க்கு எதிராக ஒரு பிரச்சனை நடக்கு, எப்படி திமுக அதை பயன்படுத்திக்கிறாங்களோ அதே மாதிரி ரஜினி அவர்களும் இவர் தப்பு பண்ணா உடனே வந்து ட்வீட் போடுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன், நீங்க கேட்டீங்கல்ல காவேரி தூத்துக்குடி பிரச்சனைக்கு தலைவர் ரஜினிகாந்த் நேரா போனாங்க சார், நான் அதை மறுக்கல. கரூர் சம்பவம் நடந்து அந்த 32 மெம்பர்ஸா இல்ல எத்தனை பேர் ஒவ்வொரு எண்ணிக்கையா கூட்டிட்டு இருக்கு, அப்பவே வந்து ட்வீட் போட்டாங்க, அந்த இரவே ட்வீட் போட்டாங்க. அவ்வளவு ஃபாஸ்டா இது வரைக்கும் ரஜினி அவர்கள் எல்லா இடத்துலயும் போயிருக்கிறாரு, அந்த அரசியல் நிகழ்வுல கலந்துருக்கிறாருலாம் மாற்றம் கிடையாது. ஆனா இந்த மாதிரி உடனே வந்து ரியாக்ட் பண்றாருன்னா அது தாவேகா பார்ட்டிக்கு தான் பண்ணியிருக்காரே தவிர ஏதோ திமுகவோ அதிமுகவோ தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த நொடியே வந்து ட்வீட் போட்டது இல்லையே, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆமா, நீங்க கேட்கறதுதான். அந்த ட்வீட்ல ஒரு இடத்துல தாவேகா மென்ஷன் பண்ணியிருக்காரா? தாவேகா பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா? இதே வந்து இவர் தான் கதறினார். எப்போ நம்ம வேலூர்லையா எங்கே இது மாநாடு இந்த இது வைக்கும்போது அவர் தான் சொன்னார், ஆளுங்கட்சி என் மேலே பழி சுமத்துது. ஆனால் அதே உடனே வீடியோ எடுத்து போட்டாங்க. இவர் ஸ்டாலின் கூட அவர் பேரை மென்ஷன் பண்ணல. இறந்து போன எல்லாமே தமிழ் உறவுகள் எல்லாருக்கும் அதே மாதிரி தான் இவர் சொன்னார், செத்து போயிட்டாங்க வருத்தத்துக்கு. உடனே கேட்பாங்க, இப்போ டிஎம்கே வந்து 41 பேர் இந்த பாய்சன் சாப்பிட்டு இந்த குழந்தைகள் சத்து நூலை இது பண்ணாங்களா, அதுக்கு உங்கள் தலைவரியாவே இது, அது வந்து அவர் மேலே தப்பு கிடையாது. ஏன்னா என்ன விஷயம்னா, ஒரு சமையல் பண்ணும்போதோ இது பண்ணும்போது அவங்களோட மிஸ்டேக், ஒர்க் பண்ணவங்களோட மிஸ்டேக். ஒவ்வொரு சத்துணவு கூடமாக போய் உட்காந்து இவர் ஸ்டாலின் சார் பார்க்க முடியுமா? உன்னோட கூட்டம் நடக்குது, உன்னோட கூட்டம், உன்னோட அரசியல் மாநாடு நடக்குது, அங்கேயே உன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதே 41 பேர் செத்து போனதுக்கு அப்புறமும் கூட இங்கே நம்ம வேலூர்னு நினைக்கிறேன், வேலூரில் ஒரு ஆள் செத்து போனார். வேலூர் கிடையாது, சேலத்தில் செத்து போனார்.
அந்த சேலம் மாநாட்டில் ஒருத்தர் செத்து போனது என் ரசிகரே இல்லைன்னு சொல்லிட்டு தன்னை தப்பிக்க பார்த்த அளவுக்கு தான் டிவிக்கு. அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. அதே அவர் கூட இருந்தவர் பேர் மணிகண்டன் அவரோட ஃப்ரெண்டு. அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு, அவர் பேட்டி கொடுக்குறாரு. அதாவது இத்தனை வருஷமாக என் கூட ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு உடல் சோர்வும் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கியூஆர்எல் கோடை ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே போகணுமா. அந்த அளவுக்கு ஒரு 5000 பேர் நிற்கிற ஒரு கூட்டத்தில் 5000 பேருக்கு ஒரு தண்ணி அரேஞ்ச் பண்ணவோ, ஒரு சாப்பாடு வசதிகள் ரெடி பண்ணவோ. ஆனா இப்பெல்லாம் சரி பண்ணிட்டாங்கல்ல சார். முதல்ல அவங்க கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அதெல்லாம் தெரியல. இப்போ லேட்டஸ்டா நடந்த மாநாட்டுகள் எல்லாத்துலயும் கூட்டத்துல எல்லாத்துலயுமே பந்தல் போட்டதா இருக்கட்டும், பாட்டில், தண்ணி வசதி எல்லாமே, தண்ணி வசதி, ஸ்நாக்ஸ் எல்லாமே பண்ணதானே செய்யறாங்க. ஸோ இப்போ அதை மாத்திக்கிறாங்க, சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னா அதை பாராட்டலாம், வரவேற்கலாம். நடந்துட்டு இருக்க கூடாது இல்ல, திரும்ப திரும்ப கேஸ் ஆகிட்டு இருக்கும்ல, தப்பிக்கணும்ல. அதாவது நான் இப்போ இது வந்து ஒரு காமனாக ஒரு ஆளு, அதாவது சுய அறிவு உள்ளவனுக்கு தெரியும். பந்தல் போடணும், மக்கள் வந்து கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடாது, கதவை உடச்சிட்டு ஓடுறானுங்க, இதெல்லாம் தற்கொலை கூட்டம். இதில் வச்சுட்டு எப்படி சமாளிப்பாங்க? நாளைக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்த்தீங்களா, ஒரு அவர் பேர் ஆதவர்ஜினா வந்து ஒரு மினிஸ்டர், லயோலா மணி ஒரு மினிஸ்டர், புட்சட்னி ராஜ்மோகன் அவர் ஒரு மினிஸ்டர். இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? அந்த தாலுக்கு அந்த அவங்களுக்கு இலக்கா இருக்குல்ல, ஒரு கல்வித்துறையோ ஒரு பொதுப்பணித்துறையோ எந்த துறையாக இருந்தாலும் அதை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்? அதே மாதிரி தான் அவங்களுக்கு எம்எல்ஏஸ், எம்பிஸ் எல்லாருமே புதுசாக ஆளாக வந்திருக்காங்க. அடிமட்ட ரசிகராக இருந்தவங்க இதே கேள்வி எங்களை திரும்ப கேட்கலாம். நீங்களும் ரஜினி ரசிகராக கட்சி ஆரம்பிச்சிங்கல்ல, அப்போ வந்து நீங்கள் எப்படி? நாங்கள் இத்தனை வருஷமாக அரசியல் இருந்துட்டு வந்திருக்கோம். இப்போ என்னோடய வயசு வந்து எனக்கு 43 வயசு ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 18 வயசுலேருந்து ஓட்டு போடுறேன். ஒவ்வொரு ஆட்சியும் எப்படி எப்படி நடந்தது, என்னென்ன விஷயம். இன்றைக்கி ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு டிவிக்கு ஆளை கூப்பிட்டு, டிவிக்கு தொண்டரை கூப்பிட்டு ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்குறதுக்கு எவ்வளோ ஓட்டுன்னு மட்டும் கேளுங்க. தெரியாது. அவர் தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் எத்தனையோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. உங்கள் கொள்கை என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியுமா உங்களுக்கு? சரி சார், இப்போ அவங்க யங்ஸ்டர்ஸான கட்சியாக இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா, சினிமாவில் ரஜினி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, காக்கா கழுகு அப்படின்ற கதையெல்லாம் போச்சு. இப்போ ரஜினி அவர்கள் தான் நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு இருந்த இடத்துல இவரும் வந்து வராரு. அவருடைய ரசிகர்களே அடுத்தது விஜய் தான் புஷ் பண்ணும்போது என் ரசிகர்கள் அதுதான் விருப்பப்படுறாங்கன்னு அவரும் அதை வந்து தப்புன்னு சொல்லலை, இல்லை ரஜினி அவர்கள்கிட்ட இறங்கி போகல. இப்போ ரஜினி அவர்களுக்கு என்னவோ நம்ம பேரை சொல்லி நம்ம ஃபேனுன்னு சொல்லி வளர்ந்து வந்துட்டு இப்போ நம்மளுக்கு எதிராகவே இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ற அந்த ஒரு ஈகோ கிளாஷ் இப்ப அரசியலிலும் வெளிப்படுதா? அப்படியெல்லாம் கண்டிப்பா கிடையாது. அப்படி இருந்ததுன்னா இவர் வந்து என்ன சொல்றது, சினி ஃபீல்ட்ல இருக்கும்போது ஓரம் கட்டி இருப்பார். ஆரம்ப காலங்களே ஓரம் கட்டி இருப்பார். ஆரம்ப காலத்துல இல்ல சார், அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் வளர்ந்து வந்த காலங்களே சொல்றேன். இவர் வந்து ஓரம் கட்டி இருப்பாருன்னா, ஏன்னா அவருக்கு வந்து இது பண்ணாத ஆளுங்களே கிடையாது சினி ஃபீல்டை பொறுத்த மட்டுக்கும். இப்போ வந்து ரஜினி சாருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அதிக பேருமா, விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுற அதிகம்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு வயசில் பெரியவர், இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருக்கார். அவர் போட்டு இன்வெஸ்ட் பண்ணால் படம் எடுக்கும். அவர் பீஸ் இது பண்ணி அவரை ஓரம் கட்டின ஏன் எப்படி சார் ஓரம் கட்ட முடியும்? இப்போ அவர் படத்துக்கும் கோடிக்கணக்கில் வசூல் வருது. காசு தானே, இங்கே பிஸ்னஸ் தானே மேட்டர் இல்லையா? ஓரம் கட்டலையா? பழைய கதையிலெல்லாம் ஓரம் கட்டலையா? அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டதில்லை, உண்மையாக போய் எம்ஜிஆர் சார் இருக்கிற காலத்தில் ஜெய்சங்கர் ஓரம் கட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. சிவாஜி கணேசன் சார், அதாவது தேவர் ஐயா இதுவரை சிவாஜி கணேசன் சார் வச்சு படம் எடுத்தது கிடையாது. அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்காரு. எம்ஜிஆர் சார் படத்தில் நடிக்கிற ஒரு சில கதாநாயகிகள் சிவாஜி சார் படத்தில் நடிக்க மாட்டாங்க. தேவர் ஐயா வந்து அதுக்கப்புறம் தலைவர் வச்சு தான் படம் எடுக்க ஆரம்பிச்சார். அது என்னென்னா, எம்ஜிஆர் சார் வெளியே போனதுக்கப்புறம் எங்கள் தலைவர் வச்சு தான் படம் எடுக்க முடியாது. சிவாஜி சார் வச்சு அவ்வளோ படமே எடுக்கலை. அந்த மாதிரி ஓரம் கட்டுன்னு நினச்சா ஓரம் கட்டலாம். ஏன் வடிவேல் சார் ஓரம் கட்டலையா? இதே விஜயகாந்த் சார் எது பேசினாங்க, வடிவேல் சார் ஓரம் கட்டி வச்சாங்கல்ல. அவர் ஓரம் கட்டுன்னு நினச்சா ஓரம் கட்டி வைக்கலாம். இதே ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆட்சி மனோரமா இருக்காங்கல்ல, 96 எலெக்ஷன் நடக்கும்போது அவருக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க, தப்பாக பேசினாங்க. அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே விட்டாங்க. ஆட்சி வந்து ரொம்ப பெரியவங்க, அது வந்து அவரே எங்கள் தலைவரை சொல்லியிருப்பார். எனக்கு வந்து நர்வஸ் பிரேக் டவுன் நடந்த காலத்தில் பில்லா படம் ஷூட்டிங் வந்து பீச்சில் நடந்துருக்கு. நாட்டுக்கு ஒரு எனக்கு ஒரு பேர் உண்டு அந்த பாட்டு போய் ஆடிட்டு இருக்கும்போது கூட்டத்துலேருந்து ஒருத்தர் சொன்னாராம், மெண்டல் எப்படி ஆடுது பாரு, சூப்பர் ஆடுதில்லை அப்படின்னு சொன்னாராம். சொன்னதுக்கு ஆட்சி மரணமாக அவனை அடிக்க போயிட்டாங்களாம். அந்த ஒரே ஒரு நன்றிக்காகவும் இங்கே பல வருஷமாக படத்தில் இருக்க அவங்கள அப்படி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தலைவரோட சொந்த படம் அருணாச்சலம்
அந்த படத்தில் ஒவ்வொரு சீன்ஸ்லையும் போகும்போதெல்லாம் வணக்கம் பாட்டின்னு சொல்லிட்டு அது ஒரு உள்குத்து மாதிரியே இருக்கும். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு உள்குத்து மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி அவர் கூப்பிட்டு வச்சவராக தலைவர். இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். ஓகே. அதனால் விஜய் அப்படி ஒரு பொறாமை அந்த மாதிரி குணங்கள்லாம் இருந்திருந்தா இவர் வந்து நான் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் விஜய்க்கு தான் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரிசு படம் ஆடியோ லஞ்சில்ன்ற ஆரம்பத்தில் சொன்னார், என் தலைவர் சூப்பர் ஸ்டார்னாரு, அண்ணாமலை தம்பின்னாரு, எல்லா கதையிலும் பேசிகிட்டு இருந்தார். இதே என்றைக்குமே தலைவர் ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார். இது எப்போ சொன்னார்? வளர்கிறதுக்கு முன்னாடி. வளர்ந்து வந்ததுக்கப்புறம் வாரிசு படம் ஆடியோ லஞ்சில் என்ன சொன்னார்? சரத்குமார் பேசிட்டு போனார். அது இப்போ விஜய் ஃபேன்ஸு இப்போ அது அவர் வந்து தலைவர் அவர் ஒருத்தர் என்றைக்கு சொன்னார்? அப்போ வாரிசு ஆடியோ லான்ச்சில் பேசும்போது சரத்குமார் பேசி முடிச்சுட்டு மெயின் இது வந்து விஜய் தான் பேசணும். லாஸ்ட்டாக அவர் தான் பேசுவார். அவர் வந்து ஆர்வ குளரில் பேசிட்டாரு, இல்லை ஒரு பெருந்தன்மையில் பேசிட்டாரு, இல்லை எங்கள் ரஜினி சார் தான் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு விஜய் எங்கே போச்சு? கோல் போட்டு பார்த்தாரு உலல. லியோ படம் ஃப்ளாப்பு, ஜெயிலருக்கு ஹிட் ஆச்சு, உடனே லியோ ஆடியோ லான்ச்சில் ஒத்துக்கிட்டார். அது சுற்றி, அதாவது எப்படி சொல்லுவாங்க, மூக்கு எப்படி தோறாங்க சுற்றி வளைச்சி அவர் ஒருத்தர் தான் புரட்சி தலைவர், அவர் ஒருத்தர் தான் நடிகர் திலகம், கேப்டன்னா அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி கடைசியாக சூப்பர் ஸ்டார்னு இவருன்னு சொன்னார். அதுக்கு எப்போ சொன்னார்? உன்னால் முடியல, ப்ரூஃப் பண்ண முடியல. லியோ படம் ஃப்ளாப்பு. நீங்கள் சொன்னீங்க 540 கோடி, அதே லலித்குமார் அடிச்சு விட்டு போயிட்டார்ல. இவ்வளோ தான் தேட்டரிக்கல் ரைட்ஸ், இவ்வளோ தான் சேட்டல் ரைட்ஸ், இவ்வளோ தான். அப்படி பார்க்கும்போது அந்த படம் ஃப்ளாப்பு. அதனால உங்க வேற வழி இல்லாமல் ஒருவேளை அந்த டைம்ல வந்து அவரால் திடீர்னு அப்ஜெக்ட் பண்றதுக்கு தோணி இருக்கலாம். நீங்க அதனால அவர் அப்படிதான் நினைச்சிருப்பாரு, அவர் தான் கோல் போட்டு பார்த்தாருன்னு எப்படி நீங்களே ஒரு கன்க்ளூஷன்? எப்படி ஒரு ஃப்ரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது திரும்பி அவர் தான் போய் பேசுவாங்க. எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டு தான் இருக்காரு. எதுக்கு அப்போவே வந்து இப்போ நான் வந்து ஸ்டேஜில் உட்காந்துருக்கேன், எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், என்னை பற்றி ஒரு ஆள் பேசிட்டு இருக்காங்க, இது எதை தவிர்க்கணும், இது எதா சரி இவங்க பேசுகிறது எல்லாரை பற்றி தான் வரிசையாக பேசுவாங்க. ஒரு ஆடியோ லான்ச்னு வரும்போது அதில் வந்து ஒர்க் பண்ணவங்க ஆக்ட்ரஸ்ஸு, சைடு ஆக்ட்ரஸ் எல்லாரை பற்றி தான் பேசிடுவாங்க. எங்கள் தலைவரை பார்த்தீங்கன்னா அப்படி தான் பேசுவார். எல்லாருமே அப்படி தான் பேசுவாங்க. டேரக்டர் பற்றியோ, மியூசிஷியன் பற்றியோ, மியூசிக் டைரக்டர் பற்றியோ எல்லாத்தையும் பேசுவாங்க. அப்படி பேசும்போது சரத்குமார் பற்றி பேசினார். அவர் பேசும்போது அந்த வார்த்தை எப்படி மறந்து போகும்? அப்போ வேணும்னு உட்காந்துருக்குது தானே. நீங்க வந்து அப்படி அங்கே இல்ல. சில பேர்லாம் இருப்பாங்க இல்லையா சார், இப்போ கட்சி வந்து நீண்ட நாட்களாக ஒருத்தர் பொறுப்புல இருப்பாங்க. இப்போ கலைஞர் அவர்கள் கூட கடைசி வரைக்கும் தன் வந்து அந்த பொறுப்பை யாருக்கும் விட்டு கொடுக்காம தான் இருந்தாங்க. இப்போ ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் அதான் பிரச்சனை அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி இருக்கிற மாதிரி இந்த சூப்பர் ஸ்டார் தன்னுடைய பொசிஷனுக்கு யாருமே வர முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கப்போ இவன் நானும் அவ்வளவு வசூல் வச்சிருக்கேன், நானும் பெரிய ஹீரோ தான் அப்படின்னு வர்றது வந்து அவரால் ஏத்துக்க முடியலையா? அதாவது இப்போ என்னை பத்தி வெளியே சொல்லலாம், அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு. அதாவது நான் அவர் விஜயை பற்றி சொல்கிறேன், என்னை பற்றி சொல்லலை. வெளியே சொல்ல உங்களோட இதுக்கு உங்களோட கேட்டகரி என்னன்னு தெரியும். நம்ம இவ்வளோ தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கோம், இவ்வளோ தான் சேலரி வாங்குகிறோம், நம்ம அதுக்கு தகுதியான ஆளா? 1000 பேர் வச்சு நீங்கள் வந்து கோல்டு காயின் கொடுத்து பேசலாம், உங்கள் என்ன ஃபேக் ஐடி வச்சு பேசலாம், எல்லாமே பேசலாம். எந்த ஒரு ரெக்கார்டும் பண்ணல, இது வரைக்கும் எந்த ஒரு ரெக்கார்டும் பண்ணல, எந்த ஒரு அவார்டும் வாங்கலை, எந்த ஒரு ஃபிலிம் ரெக்கார்டும் பண்ணல, கலெக்ஷன் ரெக்கார்டு பண்ணல. கலெக்ஷன் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காங்க. கலெக்ஷன் ரெக்கார்டு வந்து இது வரைக்கும் 2.1 தான் தமிழ் சினிமாவில் அதிகமாக கலெக்ட் பண்ண மூவி. அந்த மூவியை பிரேக் பண்ணிச்சா? லியோ வந்து அதிக கலெக்ஷன்னாங்க, அவங்க படத்தில் இருக்கிறதே அதிக கலெக்ஷன் லியோன்னாங்க. லலித்குமார் வந்து ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டார். அந்த படத்துக்கு நீங்கள் ப்ரொடியூசரா நான் ப்ரொடியூசரா? லலித்குமார் தான் ப்ரொடியூசர். அவருக்கு வந்து இது அவருக்கு தெரியும், அவர் ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க, மாஸ்டர் படம் இவ்வளோ ரூபா கலெக்ஷன் அடிச்சுட்டாங்க. சீவியர் வந்து பிகன் உச்சிலே சொல்லிட்டு போயிட்டார், 80 கோடி ரூபா நஷ்டம், எனக்கு விஜய்க்கு சம்மந்தமே கிடையாதுன்ட்டாங்க. ஒருத்தர் வாரிசு படம்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தார், அவர் எங்கே போனார், அட்ரஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல. அதே மாதிரி பார்த்தா ஒவ்வொரு படமும் நம்ம மெர்சல் படம் எடுத்த தேனாண்டல் ஃபிலிம்ஸு இன்ன வரைக்கும் வேறு படம் எடுக்கல. அப்போ கலெக்ஷன்றது இப்போ வந்து கூலி படம் வந்து ஏசடிக்கிட்டு வாங்கின படம் தான். சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக அலௌன்ஸ் பண்ணுச்சு. இது மாதிரி ஜெயிலர் படத்துக்கும் அஃபிஷியலாக அலௌன்ஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் அவங்க டேக்ஸ் கட்டியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, இது வரைக்கும் அவங்க மறுத்து சொன்னாங்களா? இதே 640 கோடி ரூபா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 640 கோடி ரூபா அப்படின்னு ஜெயிலருக்கு சொல்கிறாங்க. இதே டேக்ஸை தானே அவங்க கொண்டு போய் கட்டுவாங்க. யாராவது வர வருமானத்தை போட்டு அடுத்தவனுக்கு பேர் வாங்கி கொடுக்க பார்ப்பாங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி கலெக்ஷன் ரெக்கார்டு எதுவுமே இல்லை, ஃபிலிம் ரெக்கார்டு எதுவுமே இல்லை. ஒரு 1 இயர் பண்ண மூவியோ, ஒரு சில்வர் ஜூப்ளி படம் எத்தனை படம் தான் பண்ணியிருப்பீங்க, அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எந்த ரெக்கார்டு பண்ணாமல் நீங்கள் எப்படி ரெக்கார்டு? அதுக்கு அஜித் சார் எவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுறாரு, நான் அதிகம் ஃப்ளாப் படம் நான் தான் கொடுத்தேன் அவரே சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு சுற்றி அவ்வளோ ரசீது கூட்டு வச்சுருக்காரு.
அது எதுக்கு அவர் உண்மையா அப்போ இருக்கு. அது வந்து அது ஒரு ஃப்ளாப் தான் குடுத்துருக்காரு. அவருடைய படங்கள் பெருசா ஹிட் ஆகல. ஆனா அவருக்கு ரசிகர்கள் வராங்க அப்படின்னா, அதுவுமே விஜய் எதிர்க்கணும் அப்படின்றதுனாலே வந்த கூட்டம் இல்லையா? அப்படி அப்படி பார்த்தா பார்க்கலாமா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப நீங்க அஜித் சார சொல்லிட்டீங்க. இதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். இவரு சிம்பு அவருக்கு எந்த படமும் ஹிட்டே கிடையாது. ஆனா அவரு ஃபேன் பேஸ் வச்சிருக்காரு. அப்ப அவர் என்ன விஜய் எதுக்குன்னு வந்தாரு? ம். அவருக்கு அதாவது அவங்கள புடிச்சிருக்கு. அவங்க மேல அந்த அவரோட செய்ற நல்ல கேரக்டர், ஓகே. அந்த விஷயங்கள்லாம் புடிச்சிருக்கு. அதனால ஃபேன் இது பண்ணாங்க. இது வந்து சினிமா மோகத்தினால வந்த கூட்டம். ஓகே. சினிமா இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப தான் தொடர்ந்து படம் குடுக்குறாரு. எங்க தலைவர் 3 வருஷத்துக்கு ஒரு படம், 4 எப்படா டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கலாம் உட்காந்துருப்போம். படம் அதாவது படம் நடிக்கல, அப்படி படமே நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போன காலத்துல தான் இந்த தியேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணி கல்யாண மண்டபம் ஆக்கிட்டு இருந்த காலத்துல, திரையுலகை காப்பாத்தவா தலைவா அப்படின்னு போஸ்டர் அடிச்சு முதல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. தலைவா திரும்ப நடிக்கவான்னு. அப்பதான் பாபா படம் அலௌன்ஸ் குடுத்தாரு இவரு. அது ஏன்னா எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு 2 வருஷம் விஜய் நடிக்காம இருக்க சொல்லுங்க. ஒரு ரசிகர் இருக்க மாட்டாங்க. ம். இதே அஜித் சார் வந்து கார் ரேஸுக்கு போயிடுறாரு. எங்க தலைவர் போனாரு. என்ன எந்திரன் படம் ஹிட்டு குடுத்துட்டு, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு. கோச்சேரன் படம் வர்றதுக்கு ஒரு 2 வருஷம் மேல பிரேக் இருக்கும். இந்த ஃபேன் பேஸ் அப்படி தான் இருந்தது. அப்பதான் வந்து வடிவேல் சொன்னாரு. இத வச்சு இது இருக்குப்பா சூப்பர் ஸ்டார் நாகாலி. எவனா வந்து உட்காருங்க ஆம்பளையா இருந்தா அப்படின்னு சொன்னாரு. அதுதான் ஃபேன் பேஸு. இதெல்லாம் சினிமா மோகத்துல வரக்கூடாது. இப்படி வரும். இந்த படம் ஓடுச்சா, அந்த படம் அப்போ ரஜினி அவர்களுக்கு வர்றது மட்டும் சினிமா மோகத்துக்கு அடிப்படையில வந்த கூட்டம் அதுதான் இல்லையா? அது வந்து என்ன சொல்றாரு, அவர் தலைவர் சொன்ன இது தானா சேர்ந்த கூட்டம். நான் இப்போ அதான் எக்ஸாம்பிள் சொன்னவங்களுக்கு. அவர் படமே நடிக்காம இருந்தாலும் அவருக்கு அந்த ஃபேன் பேஸ் இருக்கும். ம். அதுவும் சினிமாவ பார்த்து தானே சார் ஃபேன்ஸ்னே சினிமா வந்தது. பார்த்து இருந்தாலும் நான் என்ன வேணா அவர் பண்ற அவரோட ஆன்மீகம். ம். மெயினா நீங்க எந்த ஒரு ரஜினி ரசிகனை எடுத்து கேட்டு பாருங்க. உனக்கு ரஜினி எதனால பிடிக்கும்? அவரோட ஆன்மீகம். மெயினா சொல்லுவாங்க. அம்மா அப்பாவை பாரு. அதுக்கப்புறம் என்ன பாரு. இத பார்த்து தான் அஜித்தே சொன்னாரு. ம். அதே மாதிரி 2வது பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன். ம். அவரோட ஒவ்வொரு ஸ்பீச்சிலும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ம். தலைவரை பார்த்து மோட்டிவேஷன் ஆன பேர் கோடான கோடி பேர் ரசிகர்கள் இருக்காங்க. மோட்டிவேஷனா என்ன ஸ்பீச் சொல்லிப்பா அடுத்த பேசின கதையை எடுத்து வந்து இங்கே அடிச்சு விடுவார். இதை எனக்கு வந்து இப்போ வந்து இதே நாங்கள் சமயத்தில் வந்து இதை பேசியிருக்கேன், ஆல்ரெடியே பேசியிருக்கேன். என்னென்னா என்னோட கை பிரேக் உடஞ்சி போச்சு. என் கையை வச்சு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. எனக்கா வேலை செய்ய முடியாது இனிமேல், நான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னாங்க. என் குழந்தைய கூட தூக்க முடியாதுன்னாங்க என் கையை வச்சு. ஆனால் இப்போ கை ஓரளவுக்கு க்யூர் ஆகிடுச்சு. பழைய நிலைமையில் இல்லை. அப்போ வந்து எனக்கு இருந்த ஒரே ஒரு மோட்டிவேஷன் என் தலைவர் தான். 2 கையும் 2 காலும் போனாலும் காலின்றவன் பொழைச்சிப்பான் அப்படின்னு சொன்ன அந்த டைலாக் அவர் சினிமாவில் பேசியிருக்கலாம். மோட்டிவேஷன் அது மாதிரி நிறைய விஷயங்கள். அது இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரஜினி ஃபேன்ஸ் அவர் வந்து நலத்திட்ட உதயங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல இலவச திருமணம்னு சொல்லி பண்ணி வச்சது தலைவர் தான். 96, 97, 98 3 வருஷம் 15 ஜோடிகளுக்கு இவ்வளோ ரூபான்னு இது பண்ணி எங்கள் ஊர்லேயே ஒரு பையன் இருக்கார், அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு. அதை பார்த்து தான் விஜய் ஒரு 2 வருஷம் என்னமோ பண்ணி வச்சாருன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த மாதிரி அவர் நலத்திட்ட உதவிகள் நிறைய பண்ணார். ஸோ அப்போ விஜய் தான் ரஜினி அவர்களை பார்த்து தான் எல்லாமே பண்றாருன்னு சொல்றீங்க. கண்டிப்பாக எல்லா விஷயங்களும். சண்டே ஆனால் ஃபோட்டோ ஷூட்டு, அதாவது ரசிகர்களை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்கிறத முதல்ல கொண்டு வந்தது எங்கள் தலைவர் தான். ஆனால் அவர் காசு வாங்கிட்டு ஃபோட்டோ எடுக்கல. இதே விஜய் வந்து 20 ரூபா வாங்கிட்டு தான் ஃபோட்டோ எடுத்தார். வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு கவரில் காசு போட்டு கொடுப்பாராம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூப் சேனல் இன்ட்ரியூஸ் பார்த்துருப்பீங்க. தலைவர் வீட்டு வந்து வெளியே வந்து லெஃப்ட் கட் பண்ணால் டீ கடை இருக்கும், அந்த சரி அயன் பண்ணுற கடை இருக்கும். அவங்களாம் இன்ட்ரிவியூ கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு கூப்பிட்டு இவ்வளோ ரூபா காசு. இது பனையூரில் இருந்து வெளியே இருந்து ஒருத்தனை சொல்லுங்கள், ₹1 கொடுத்தான்னு. இத்தனை வருஷம் அந்த ஸ்டேட் பெங்கால் இந்த சாலிகிராமத்தில் வெளியே வந்து அந்த ஸ்டேட் பெங்கால் முனையில் இருக்க வந்த மூஞ்சை பார்த்தா சிரிக்க கூட மாட்டாராம். அப்படிப்பட்டவர் தான் இவர். ஒரு விஷயம் சொன்னால், என்னோட ஒரு 5 வயசு இல்லை, சாரி, ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும். எங்கள் மாமா எங்கள் அப்பா நான் 3 பேர் சேர்ந்து சோலா ஹோட்டல் போகிறோம். எங்கள் மாமாவுக்கு ஒரு ஜாப் தேடுறதுக்காக. அப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். தலைவர் வந்து மது அருந்துற பழக்கம் அப்போ இருந்தது. போயிட்டு திரும்ப வரும்போது காரில் வர்றார். அப்போ ஒரு மது அருந்திட்டு வர்றவங்க எந்த நிலைமையில் இருப்பாங்கன்னு தெரியும். நான் சின்ன பையன் கையை காட்டினேன்னு சொல்லிட்டு கார் கவனிக்காமல் போயிடுச்சு. நான் சரி கார் போயிடுச்சுன்னு எங்கள் அப்பா சரி பார்ப்போம் அப்படின்னு போன கார் ரிவர்ஸ் வந்து எட்டி பார்த்து கையை காமிச்சு திரும்ப போனவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதை நீங்கள் உங்கள் ஃபேன் வந்து கையை கொடுக்க வந்தால் கூட கையை தட்டி விட்றீங்க.
கேட்டால் அதுக்கு அது ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்றது நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடாது. அவர் தான் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள்னு சொல்றாரு. நெஞ்சில் குடியிருக்குன்னு சொன்னால் பத்தாது, குடி இருக்கணும். ம். என்னை வாழ வைத்த தெய்வங்களான அப்படின்னு சொன்னார்னா அவர் இன்றைக்கும் எங்களை சொல்கிறாரு, வார்த்தை சொல்கிறாரு. அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா அவரை கஷ்டப்பட்டு அவர் முன்னுக்கு வந்தவர். எடுத்தோன்னே அப்பந்தயவில் ஹீரோவாவில், அதாவது ஃபேஸ் அட்ராக்ஷன் கிடையாது, ஒரு ஒரு அழகு ஒரு கவர்ச்சி கிடையாது அவருக்கு. கருப்பு தோல், சின்ன கண், பரட்டை முடி, அப்படி தான் வந்தார். சின்ன சின்ன கேரட்டில் நடித்து ஹீரோவாகி அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி ஒரு அசைக்க முடியாத ஒரு நட்சத்திரம். இந்தியா அளவில் இல்லை, வேர்ல்டு லெவலில் அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கார். ஓகே. அந்த மாதிரி இருக்காருன்னா அவர் இவரை மாதிரி அப்பாவோட சொத்தை விற்று அப்பாவை நஷ்டம் ஆக்கி அதுக்கப்புறம் ஒரு ஆளை பிடிச்சி அது மூலிமா வந்து டெவலப் ஆகி வரல. நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் படம்லாம் எதுக்கு ஓடிச்சுன்னு இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கெலாம் தெரியாது. ஓப்பனாக சொல்ல போனால் பிட்டு படம்னு வானுங்க, ஆம்பளை சைக்கிளான்னு பேர் எடுத்தவர். அந்த காலத்தில் படம் ஓடனே அவருக்கு தான். இவங்க அவங்க தலைவர் சிகரெட் தூக்கி போட்டுருந்தேன். சிகரெட் நடிக்காமல் முள்ளு மலரும் படத்தை போய் பாருங்கடா. அது மாதிரி ஒரு படம் நடிச்சு கிட்ட சொல்லுங்களேன் பாப்பா விஜய. அந்த மாதிரி படம் கொண்டு வந்தார் தான் இவர். ஓகே. அதனால எதுக்கு சொல்கிறேன்னா இவரெல்லாம் ஒரு இதே கிடையாது. ஓகே. உங்க தலைவர் கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்க. மலையை அதாவது கம்பேர் பண்ண கூடாது, மொத்தத்துல பண்ணக்கூடாது. அது மலை, இது வெறும் மடு, அவ்வளவுதான் சொல்லணும். ஓகே சார். விஜய் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தாவேகா கட்சியின் ஆதவர்ஜுனா இப்படி சொன்னதை பொறுத்த வரைக்கும் இப்போ அறிக்கையிலிருந்து எல்லாம் பார்க்கும்பொழுது ரஜினி ரசிகர்களுடைய ஓட்டு விஜய்க்கு இல்லை அப்படின்றது தான் தெரியுது. ஸோ இது எப்படி தேர்தலில் எதிரொலிக்க போகுது, இது என்ன மாதிரி முடிய போகுது அப்படின்னு என்ன சொன்னா, மே 4 டிவிக்கு பால், இது ரஜினி ரசிகர்களோட சபதம். ஓகே. நன்றி சார். நிறைய நன்றி, வணக்கம்.